நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பூச்செடிகள் காய்ச்செடிகள் எல்லாத்துக்கும் வந்து தொழு உரம் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே போட்டிருந்த அந்த காய்கறி வேஸ்ட்டு தொலி எல்லாம் மக்கி இருக்கிறது, அப்புறம் புதுசாக போட்டது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மூடை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம அவ்வளோ எல்லா செடி மூட்டுக்குள்ளே இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு தொலி நம்ம போட்ட எல்லா வேஸ்ட்டு அந்த உரத்தையும் மேலே இருக்கிறத எடுக்க போகிறோம். ஏன்னா மண் நல்லாவே இறுக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழு உரம் கொடுத்தா தான் நல்லா ஒரு 15 நாளைக்குள்ளே நல்ல வித்தியாசம் நமக்கு தெரியும். செடிகளில் நல்லா மொட்டு வச்சு நிறைய பூக்க ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே போட்டோன்னா அது வந்து அப்படியே பாசி பிடிச்சி எந்த சத்தம் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். அதனால நம்ம வந்து இப்போது போட்டிருந்த எல்லா காய்கறி தொலி வேஸ்ட்டு இந்த நல்லா மக்கி இருக்குது பாருங்கள் பாதியும். புதுசாக போட்டது மட்டும் தான் பச்சையாக இருக்குது. மற்ற எல்லாமே நல்லா காஞ்சி அந்த சத்தெல்லாம் இறங்கி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்துட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா செடிகளுக்கும் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த மூட்டில் இருக்கிற மண் ரொம்ப இறுகி போய் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செடிகள் வந்து நல்லாவே வளராது. அதனால நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த உள்ளே இருக்க வேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த மண்ணை கிளறிட்டு அதுக்கு பிறகு சாணி உரம் போட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றணும். எப்போவுமே சாணி உரம் போட்டோன்னாக்கி நல்ல தண்ணி ஊற்றணும். இல்லைனா அந்த சூடுலேயே நம்ம செடி வந்து கருகி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த ரோஜா செடியெல்லாம் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து இனிதான் நம்ம சாணி உரம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா செடிகளையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த எடுத்த வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் எவ்வளோ காஞ்சி போய் இந்த சருகு இலை அப்புறம் தொலி எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளோட மல்லிகை செடிக்கு தான் இந்த உரத்தை கொடுக்க போகிறோம். இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அந்த மூட்டில் பிதைச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த சாணி உரத்தை நம்ம மல்லிகை செடிக்கும் போடுவோம். இது வந்து நம்ம ஏற்கனவே மக்கி பாதி இருக்கிறதுனால சீக்கிரமே நம்ம மண்ணுக்குள்ளே போட்டனால சீக்கிரமாக அது வந்து மக்கி போயிடும். நம்ம இப்போ வந்து அந்த உரத்தை போட்டு நல்லா இந்த மூட்டை வந்து மூடி வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு குப்பையும் வெளியே இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வச்சு நல்லா மூடி விட்டுருவோம். இனி இதை வந்து இதுக்கு மேலே வந்து சாணி உரத்தை போட்டு நம்ம செடியை பார்க்கணும்.